Christmas is celebrated to remember the birth of Jesus Christ, who is the Son of God. Every year, Christmas is celebrated on 25th December by people around the world. It is a festival of hope, peace, love and joy. It is the most wonderful time of the year for all. The celebration of this year Christmas entirely different from the past celebration. We are going to welcome Christ in the midst of pandemic situation. Christmas is most truly Christmas when we celebrate it by giving the light of love to those who need it most. As we celebrate the glory of Christ's miraculous birth in advance, may our home be filled with peace, love and joy. May these blessings follow us throughout the new year. Let us begin the celebration in joy with praise song. சுற்றமனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. சுற்றமனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் அகஸ்த சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மனவுக்குதமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டில் கிடத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஜெபிப்போம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. விண்ணக தந்தையே எம் இறைவா, விண்ணகத்தின் கொடைதான் மனிதர்கள் என்பதை எமக்கு உணர்த்திடவே எம்மை மீட்கவே இறைமகன் இயேசு மனிதனாக இவ்வுலகில் அவதரித்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு தந்தையே, நீர் எம்மை தேடி வருகிறீர், இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். நாங்களோ எங்களையே தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமே தவிர உம்மை தேடி வர மறந்து விடுகிறோம். உமது அன்பை நிராகரித்து விடுகிறோம். நம்பிக்கையின் ஒளியே எம் இறைவா, கடந்த பல மாதங்களாக எமது வாழ்க்கையில் சந்தித்த பல பிரச்சனைகளையும் இழப்புகளையும் எங்கள் வாழ்வினை மாற்றி அமைத்தருளும். கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் எம்மை காத்தருளும். இந்த நெருக்கடியான சூழலில் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைத்திட்ட விவசாயிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களையும் அவர்தம் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பொழிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வானமும் பூமியும் மகிழ்ந்து கொண்டாடும் இந்நன்னாளிலே ஞானமும் கல்வியும் நனி சிறோங்கிட மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். பேரன்பில் நாங்கள் உம்மை கண்டு மகிழ்ந்திட ஆதரவற்றோர், நலிந்தோர், முதியோருக்கு எம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்திட வேண்டிய நல்ல மனநிலையை எம்மில் உருவாக்கி அருளும். அன்பு இறைவா, இனிவரும் நாட்களும் உமது அன்பும் அமைதியும் அருளும் ஆசிரையும் எம் மீது பொழிந்து எம்மை வழிநடத்திட வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆமீன். டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே மார்கழி குளிரை விட கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி தான் நம்மை அதிகமாக ஆட்கொள்கின்றது. கிறிஸ்துமஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் நாளன்று உலகெங்கும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் பெரும் விழாவாகும். கிறிஸ்துமஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது புத்தாடைகளும் வண்ண விளக்குகளும் அலங்கரிக்கப்பட்ட குடில்களும் கிறிஸ்துமஸ் கேரல், கிறிஸ்துமஸ் தாத்தா தான். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவானது இவைகளை சார்ந்தே அமைந்துள்ளது. இந்த ஆண்டோ கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மாறுபட்ட சூழலில் அமைந்துள்ளது. கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளின் தாக்கம் இழப்புகளை நமக்கு தந்துள்ளது. மண்ணுலக மாந்தர்கள் மீட்பு பெற்றிட விண்ணுலகை துறந்து மனிதனாய் மண்ணிற்கு வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா வளமான வாழ்வை தரும் என்ற நம்பிக்கையின் விழாவாக அமையட்டும். கிறிஸ்து பிறப்பை பற்றி முதலாக எளிய பாமர மகளாகிய இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி விண்ணுலகில் இறைவனுக்கு மகிமையும் பூவுலகில் நல் மனதுள்ளோருக்கு சமாதானமும் உண்டாவதாக என்பதுதான். கிறிஸ்துவின் பிறப்பு சமாதானத்தின் சின்னம், பிறர் அன்பின் அடையாளம், நம்பிக்கையின் நட்சத்திரம். மானுடன் மாண்புறவே மானிடனாய் பிறந்தார் பாமரன் இயேசு. கடவுளின் நண்பனாக மனிதனின் நண்பனாக வாழ்வதே கிறிஸ்து பிறப்பு விழாவின் நற்செய்தி. தங்களது வாழ்வில் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் நமது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளங்களில் இறை மகிழ்ச்சி பொழியப்பட நாமும் அவர்களோடு இணைந்து நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். கடந்த பல மாதங்களாக கொரோனா தொற்றின் காரணமாக நாம் இழந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் இரட்டிப்பாக பாலன் இயேசு நமக்கு தருவாராக. அனைவருக்கும் நம்பிக்கையின் கிறிஸ்துமஸ், மகிழ்ச்சியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். The Nativity of Jesus. The story of Christmas dates back over 2000 years. During this era, Rome was a great empire
ruled by Caesar Augustus, and Israel was governed by King Herod. The Israelites were longing and waiting for the coming of a Redeemer to relieve them from the slavery of Roman Empire. They believed and expected the prophecies to be fulfilled. When there was a great expectation of the birth of Messiah, God Almighty chose Mary, a young virgin, to be the mother of Redeemer. She was engaged to be married to Joseph, a simple, pious, God-fearing young Jewish carpenter. One day, when Mary was at her prayers, Angel Gabriel appeared before her, greeted her, and conveyed the message of God's will that she was chosen by God to be the mother of Son of the Most High. Mary said, "Yes," to God's will, and she was conceived by the Holy Spirit. Knowing God's will, Joseph accepted her, cared, and guarded her earnestly without any marital relations. At that time, Emperor Augustus declared that a census should be taken of every person in the entire Roman Empire. All went to their own towns to be registered. Joseph also went with Mary from the town of Nazareth in Galilee to Judah, to the city of David called Bethlehem, because Joseph was the descendant of King David. They traveled for many days and reached Bethlehem. They looked for a place to rest. They met many persons and asked for a room. No one was in favor of them. There was no place for them in the inn. Joy to the earth, the Savior reigns. Let man their song for peace and friend, not sins and plain. Repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. No more sins and sorrows roll. The thorns it pass the ground. He comes to make His blessings flow. For us the curse is found. For us the curse is found. For us the curse is found. He rules the world with truth and grace, and makes the nations know the glories of His righteousness, and wonders of His love, and wonders of His love, wonders and wonders of His love. God tests our confidence on Him and makes our routine life change every now and then with the experiences of the effects of natural calamities and so on. But His providence is always with us. Christ was born 2000 years ago, but now in 2020, we have experienced and experiencing the critical situation, the effects of spread of coronavirus.
During the peak hours of pandemic situation, His providence was manifested through the selfless services rendered by doctors and nurses, police, sanitary workers who make the surroundings neat and clean always, and above all the hard workers, farmers who feed us every day. We remember the volunteers too. They are the real messengers of God. In reality, today the wise men are doctors and medical people, police, sanitary workers, and farmers. Here they come to surrender their dedicated selfless services as gifts to Christ the newborn child. Glorious now behold him arise, King and God and sacrifice. Hallelujah, hallelujah, sounds through the earth and sky. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright, where's the leading still proceeding, guide us to the perfect light. Glorious now behold him arise, King and God and sacrifice. Hallelujah, hallelujah, sounds through the earth and sky. Oh, star of wonder, star of night, star with royal beauty bright, bless the leading still proceeding, guide us to the perfect light. The concept of love is manifested by the birth of Jesus. The Son of God was born in a stable. His parents were simple and humble. At first, he revealed himself to the innocent, poor shepherds. Christ brought love and hope, peace and joy to the world. Let us try to show our love and concern to others, especially to the poor, the needy, and the destitutes. சின்னஞ்சிறு மலரே, சித்திரை பூந்தளிரே, உன்னை அள்ளி அணைத்தேன், என் நெஞ்சுக்குள் வாராயோ. சின்னஞ்சிறு மலரே,
Dear parents and students and staff, we are celebrating this Christmas 2020 in a different way, different manner, following the standing operating procedure of this pandemic situation. We celebrate only among ourselves and we make it live through YouTube and Zoom. Christ, a person, the greatest person the history ever would have met. He had no servant but was called master. He had no medicine but he was called a doctor. He died but he is risen. That is the wonder of Jesus Christ, the person. And today we are celebrating his birth. A remembrance of his birth, God is Emmanuel. On this great celebration, we would like to wish you a very happy Christmas. May the joy of the day remain always in your life. And let us hope and believe that the forthcoming year 2021 will be a year of prosperity, safety, and a joyful year. I would like to congratulate all the staffs for this wonderful performance. Once again, I wish you a Merry Christmas. May God bless each and every one of us. Thank you. Now let us welcome our school's Canada class. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த வருஷம் குட்டீஸ்க்கு லக்கியான வருஷம். நாங்க எல்லாம் படிக்கும் போது வருஷத்துல எத்தனை லீவு வரும்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு வருஷமே லீவா வந்திருக்கு. ஆனாலும்
ஆன்லைன் கிளாஸ் வழியா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க வீடியோவை ஆன் பண்ணி கிளாஸ் நல்லபடியா கவனிங்க. லீவ் விட்டது உங்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் பல பேர் அவங்களோட வேலை, குடும்பம் எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு ஏன், உங்க அப்பா அம்மா எல்லாம் கூட அதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை உங்ககிட்ட காட்டிக்காம உங்களை தொடர்ந்து நம்ம ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. உங்க டீச்சர்ஸ் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. என்னதான் கொரோனானால நம்ம பல துன்பங்களை அனுபவிச்சாலும் அது மூலமா சில நன்மைகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, கஷ்டம் வரும்போது தானே நல்ல ஃப்ரெண்டு யாருன்னு நமக்கு தெரியும். அதுபோல கொரோனா பரவும் காலத்துல தான் தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம நம்மளை காப்பாற்ற போராடின டாக்டர்ஸ், நர்சஸ், காவல்துறை நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படிங்கிறத கொரோனா நம்மளுக்கு காட்டியிருக்கு. இந்த நேரத்தில் நம்மளோட டீச்சர்ஸையும் நினைச்சு பார்க்கணும். நம்ம டீச்சர்ஸ் போன வருஷம் ஃபுல்லா பசங்களை ஃபோன் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் பக்கம் போகக்கூடாதுன்னு கவலைப்பட்டோம். இப்போ எல்லாரும் ஃபோன் வாங்கணும், வாட்ஸ்அப்பில் வர ஹோம்ஒர்க்கை செய்யணும்னு போராடுறாங்க. குறைவான சேலரியிலையும் நிறைவான ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க டீச்சர்ஸ், இந்த நிலைமையும் மாறும். உங்க ஒர்க்கில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சேர வேண்டியது உங்களை தேடி வரும். ஏன்னா நம்ம பிள்ளைகளோட பெற்றோர் ரொம்ப நல்லவங்க. உங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். கடைசியா என்னோட செல்ல குட்டீஸ், நல்லா படிங்க. வெளியே தேவையில்லாம சுத்தாதீங்க. வெளியே போனாலும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. தாத்தாவை பார்த்தீங்களா, தாடியவே மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணி முகத்தை கவர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் உங்களை நேரில் பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. உங்க அட்ரஸ்க்கு கேக்கு, சாக்லேட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். அடுத்த வருஷம் உங்களை நேரில் பார்ப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லபடியா படிங்க. பாய் குட்டீஸ். உங்க எல்லாருக்கும் இந்த தாத்தாவுடைய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் விஷஸ். பாய். Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. Tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and a Happy